ஃபேமிலி பிஸ்னஸே ரீசைக்ளிங் பிஸ்னஸ் தான். சின்ஸ் 1965லேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து உதயம் ப்ராஜெக்டை எடுத்திருக்கோம். லைக் உதயத்தில் உள்ள அசெட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ரௌன் பிளாஸாவும் நாங்கள் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுவும் நாங்கள் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் எடுத்தோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக் பிளேஸ். உதயமும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஐகானிக் பிளேஸ். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 45 to 50 டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து முடிக்கணும். ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். படம் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வந்து படம்னாலே அந்த காலத்தில் மல்டிப்ளெக்ஸ் வேறு ஏது, மல்டிப்ளெக்ஸ்னாலே இது தான். நான் கிண்டியில் இருக்கிறதுனால பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று காசி தேட்டரு இல்லை உதயம் 2 தான் ஆப்ஷனு. நல்ல தேட்டர்னு பார்த்தா சின்ன வயசில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து காசி போகலாமா இல்லை உதயம் போகலாமான்னு வீட்டில் கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தோணும், உதயம் தான் மல்டிப்ளெக்ஸு 2-3 தேட்டர் இருக்குது. காசி தேட்டர் அப்போ சிங்கிளாக தான் இருந்தது. இப்போ தான் காசி டாக்கீஸ் நிறையா வந்துது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஆப்வியஸாக உதயம் தான் போகணும் உதயம் தான் போகணும்னு சொல்லிவிட்டு நானே அடம் பிடிப்பேன் சின்ன வயசில். வாங்க உதயம் போகலாம் உதயம் போகலான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஹைப் கொடுத்து என்னை கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ ஒரு மெமரிஸ் உள்ள பிளேஸ் இது.